நண்பர்களே, அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி 2024 வைகாசி மாத சிம்மராசி பலன்களை தான் ஆய்வு செய்ய மாத கிரக நிலையை ஆரம்பித்து மாத துவக்கத்திலே உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் ஒரு ராஜ யோகாதிபதியான 5-8 குருவுடன் சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக ஜீவனம், பொருளாதாரம், அரசு சம்பந்தமான துறையில் இருப்பவருக்கு ப்ரமோஷன் அனைத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றே சொல்லலாம். அவர் ஜீவனஸ்தானத்தில் குரு இருந்து இப்போ 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்க வங்கித்துறை, சொல்லிக் கொடுக்கும் துறை, நீதித்துறை வேலைக்காக முயற்சி செய்வதற்கு வேலையானது கிடைக்கும். தனம், பொருளாதாரம், குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதே மாதிரி வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொகுசு கார், சொகுசு பங்களா இதெல்லாம் நீண்ட நாள் நினைத்திருப்பீங்க, கட்டலாம்னு சொகுசு காரில் வாங்கலாம்னு நினச்சேன். அந்த கனவுகள் நிறைவேறுகிறது. நல்ல வேலையானது கிடைக்கப் போகிறது. வேலையில் இருந்து குறைவான சம்பளமாக வாங்கி கொண்டவருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையானது கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு பார்க்கும் பொழுது ராசிக்கு அதிபதி அவரே ராசிக்கு 2க்கும் 11க்கு அதிபதியான புதன் பகவான் இம்மாத துவக்கத்திலே அவர் பாக்கியஸ்தானத்தில் போய் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பது, உங்கள் ராஜ யோகாதிபதியான 3-10 கூடியுடன் சேர்ந்து சுக்கிரன் இருப்பது பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றே சொல்லலாம். அவர் 3ஆம் இடத்தை பருப்புகள், வெற்றி, கீர்த்தி இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கிறார். ஏதோ ஒரு செயல் செஞ்சிருமே, அதன் மூலம் உங்களுக்கு புகழானது கிடைக்க போகக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றது. அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆகப்பட்டவர் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்திற்கு வண்டி வாகனத்தில் சற்று நிதானமானது தேவை. சுகஸ்தானாதிபதி போய் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து அவரே பாக்கியாதிபதி, தாய்ஸ்தானத்துக்கு அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி என்பதால் வைகாசி 18ஆம் தேதி வரை உங்கள் சுகபாக்கியாது ராகுடன் சேர்ந்திருப்ப தாய்க்கும் தகப்பனாருக்கும் சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஜாதகராய உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி என்பதால் கண்டிப்பாக ஜாதகருக்கு சுகஸ்தானாதிபதி என்பதால் சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இரவு நேரத்தில் வண்டி வாகனத்தை எடுப்பதை சற்று தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் இம்மாத துவக்கத்திலேயே சொந்த வீட்டிற்கு செல்கிறார். 5ஆம் சொந்த வீட்டிற்கு ஜீவனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு ராஜ 5-8 கூடிய குருவுடனும் ராசிநாதனுடன் சேர்ந்து இருப்பது வைகாசி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மானது இருக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி அரசு காரியங்களுக்காக நீண்ட நாள் அரசு கான்ட்ராக்டுக்காக முயற்சி பண்ணி அந்த இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அரசு அதிகாரிகள் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி ப்ரொமோஷனாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 5ஆம் தேதி ரிஷபத்திற்கு சொல்லக்கூடிய சுக்கிரனால் ஜீவனாதிபதி வலுப்பதால் 5-8 கூடிய குருவுடனும் ராசிநாதன் இருப்பது மிக சிறப்பு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 10க்கு அதிபதியான சுக்கிரன் பகவானாகப்பட்டவர் வலுவாக வைகாசி மாதம் 29ஆம் தேதி எண்டில் அவர் மிதுன சக்கரனாக 3-10 கூடிய லாபஸ்தானத்திற்கு சென்று 5ஆம் இடத்தை பூர்வீகத்தில் வளர்ச்சி இதெல்லாம் 29ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தை பார்க்கும் 3-10 லாபஸ்தானத்தில் லாபங்கள், சிட்பண்ட், ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் லாபம் கிடைக்கும். மூத்த சோழர்கள் மூலம் உதவியானது வைகாசி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். சிட்பண்ட், ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் 29ஆம் தேதிக்கு பிறகு வைகாசி 20ஆம் தேதி மிகப்பெரிய முன்னேற்றம். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. எனவே 5ஆம் இடத்தை பார்க்கும் சுப கிரகத்தால் கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் திரைப்படத்துறையில் நீண்ட நாட்களாக வாய்ப்பு காத்திருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பானது கிடைக்க போகக்கூடிய மிக உன்னதமான ஒரு அமைப்பு என்று சொல்ல வேண்டும்.
9ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உடன் வந்து உங்கள் சுகபாக்கியாதி சேர்ந்திருக்கிறது மட்டும்தான் இந்த மாதத்தில் வந்து ஒரு மைனஸ். அதுவும் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி அப்படியே சுகஸ்தானம். தாய் தப்புனாக்கு மட்டும் சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனை உடல் உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த்ரியான இந்த பிரச்சனை வந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை வந்து கண்டிப்பாக நீடிக்கும். அடுத்து செவ்வாய் அவர் சொந்த வீட்டுக்கு போயிடும். அதற்கு மேல் வந்து பெரிய அளவு வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. எனவே சிவராஜ யோகம் வந்து ஜீவனஸ்தானத்தில் இருப்பதும் புதன் சுக்கிரன் யோகம் வந்து பாக்கியஸ்தானத்தில் மாத துவக்கத்தில் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் வந்து இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பறிக்கிறது. தைரியம் வீரியம் உறுதி அனைத்தையும் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. உங்கள் ராசிக்கு வந்து 6, 7 கூடிய 7ஆம் இடத்தில் இருப்பது மனைவிக்கு சின்ன சின்ன நோய் நொடி பிரச்சனை வந்து கொடுக்கும். கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. ஏற்கனவே வந்து தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்கு 3, 10 அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் மாத துவக்கத்திலே. அடுத்து 5ஆம் தேதி வந்து அவர் வந்து ரிஷபத்திற்கு சென்று ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்து 29 லாபஸ்தானத்தில் செல்கிறார். எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஜீவனம், பொருளாதாரம், சொந்த தொழில் செய்வதற்கு ஓரளவு வந்து நல்ல முன்னேற்றம் உண்டு. மேற்கொண்டு புதிதாக யாரும் இதற்கு மேல் வந்து சொந்த தொழில் செய்ய வேண்டாம். ஏற்கனவே சொந்த தொழில் இருக்கிறத வைத்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் வந்து ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அடுத்து வந்து இந்த 12 மாத காலத்தில் அடுத்து அஷ்டமி சனி தாக்கம் இருப்பதால் புதிதாக யாரும் தொழில் தொடங்க வேண்டாம். இருக்கிறத வைத்து மெயின்டைன் பண்ணுவது நல்லது. மேற்கொண்டு அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறவங்க மாதிரி கண்டிப்பாக கடுமையான ஒரு கடன் தொழில் பிரச்சனை வந்து விட்டுவிடும். இதே வந்து சிம்மராசினியர் புதிதாக இருந்தாலும் இருக்கிறவங்க தொழில் செய்யணும். இருக்கிறத வச்சு பண்ணுங்க. இன்னும் 12 மாதம் கழித்து எதில் வந்து தொழிலில் கொஞ்சம் நிதானம். புதிதாக யாரும் தொழில் தொடங்க வேண்டாம். ஏன்னா வந்து தொழில் செய்ய வச்சு கடனை முன்னாடியே அடுத்து மன அழுத்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து சனி பகவான் அந்த வேலையை செய்து விடுவார். வேலைக்கு செல்லுங்கள். நல்ல ஒரு வேலை, அரசு துறை வேலையானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். சிம்மம் வலுத்து, சிம்மாதிபதி வலுத்து, ராசி லக்னம் வலுத்து இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். வந்து ஒரு பொதுவான பலம். விதி மதி கதி 3 ஒத்திலையாக தான் ஒருவர் வந்து சிஎம் ஆவார். இந்த கதிங்கிற கோல்சார தொடர்புக்கு மிக 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 வலிமை அதிகம். ஒரு சிஎம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கதிங்கிற கோல்சாரத்தோட ஒத்துழைக்காமல் சிஎம்ஏ ஆக முடியாது. யானை பெரிய உருவத்தில் பெரியது. ஆனால் சின்ன எறும்பு போய் கடிச்சு அதை துன்புறுத்தி அது சின்னாபுணமாகுது பாருங்க. அதே மாதிரி கதிங்கிற கோல்சார தொடர்புக்கு பலம் அதிகம். இதுக்காக தான் சொல்லப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் விதியில் அரசு வேலை கிடைக்கக்கூடியது மதிங்கிற திசாபுத்தி வந்து உதவி கதிங்கிற கோல்சார தொடர்பு ஒத்துழைத்தால் தான் வேலை. அதுக்குத்தான் அந்த கோல்சார படம் சொல்லி இப்போ இது பலன் எல்லாத்துக்கும் பழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிம்மாதிபதி வலுத்து நல்ல லக்னாதிபதி வலுத்து யோக தசாபதி நடவடிக்கை நான் சொல்கிறவர்களுக்கு இந்த அரசு வேலை கிடைக்கும். எல்லாம் அனைவருக்கும் கிடைக்கின்ற அவசியம். மற்றபடி வந்து பார்க்கும் பொழுது இந்த 12 வருட காலம் ஓரளவு வந்து நல்லா தான் இருக்குது. சனி 7ஆம் இடத்தில் இருப்பது சற்று வந்து பாதகம். செவ்வாய் ராகு வந்து 8ஆம் இடத்தில் இருப்பது வண்டி வாகனத்தில் நிதானம். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை. மற்றபடி வந்து ஜீவனம், பொருளாதாரம், சொந்த தொழில் வைத்திருப்பவர்களுக்கு மாதம் வந்து ஓரளவு 3, 10 கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அடுத்து வந்து ஜீவனஸ்தானத்துக்கும் அடுத்து லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். ஏன்னா வந்து 5ஆம் தேதி ரிஷப சுக்கிரனாக வந்து செல்கிறார் பாக்கியஸ்தானத்துக்கு. அடுத்து வந்து பார்க்கும் பொழுது மிதுன சுக்கிரனாக வந்து மிதுன சுக்கிரனாக வந்து மாதம் எண்டில் வந்து போயிடும். எனவே வந்து தொழில் போக்குவரத்தெல்லாம் வந்து நல்லா இருக்கும். 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறது சிறப்பு. 9ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது எதிர்பாராத வெளியூர் வெளிநாடு என போவதற்கு சற்று தடை வந்து இருக்கிறது. சூதாட்டம், பங்குச்சந்தை, ரேஸு, லாட்டரி இது மாதிரியான வந்து புதிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இழந்து விடாதீர்கள். பிட்காயின்ஸு அதே மாதிரி சூதாட்டத்தில் வந்து 10 போட்டால் 50 வரும், 50 போட்டால் 100 வரும். 10 லட்சம் போட்டிங்கன்னா 20 லட்சம் வரும். 20 போட்டால் 40 லட்சம், 40 லட்சம் போட்டால் அடுத்து வந்து முடிச்சு எல்லாத்தையும் 8இல் இருக்கக்கூடிய ஆசை கொடுத்து அதன் மூலம் தன லாபத்தை எடுக்கும். வண்டி வாகனத்தில் நிதானம். மீண்டும் அடுத்த பதிவில் இது 2024 பிறந்த 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் எடிட் பண்ணி சேனல் அஸ்டோராஜான சுப்ரீம் வீடியோ 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வராகணும்
யூடியூப்பில் தமிழில் டைப் பண்ணி என் சேனல் அஸ்டோராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னோட வீடியோ 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் அஸ்டோராஜ்.